ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் க்ரோத் டேட்டா. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 86வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பைத்தான் கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்போம். இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அல்காரிதம் கொடுப்பாங்க. அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நம்ம கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப்போட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பார்க்கலாம், அதுக்காக கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சில கேரக்டர்ஸ் இருக்குது. இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அது எத்தனை தடவை அக்கர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். பார்த்து அந்த அக்கர் ஆகக்கூடிய நம்பரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் கேரக்டர் வந்து ஃபாலோ பண்ணி போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு தடவை வந்திருக்கு, பி ஒரு தடவை வந்திருக்கு, எல்லா கேரக்டருமே ஒரு தடவை வந்திருக்கு. அதனால் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1A 1B 1C 1D 1E இல்லையா. ஸோ எத்தனை தடவை அக்கர் ஆகுது, அப்புறம் அது கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இப்போ இ வந்து 3 தடவை வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இன்னு 3 தடவை இருக்குது அப்படின்னா 3E அப்படின்னு வரணும், ரைட். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்க முதல் கண்டிஷன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இதை வந்து நம்ம லூப் பண்ணி ஒவ்வொன்றா ரீட் பண்ணியும் பண்ணலாம். டேரெக்டாக பண்ணக்கூடியது அப்படிங்கிற போது டிக்ஷனரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து டிக்ஷனரியில் இதை அட்ரஸ் பண்ணலாம். இங்கே வந்து வேர்டு வந்து இன்புட் வேரியபிள், இது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். div grow with data, வேர்டுங்கிறது இன்புட் இல்லையா. ஸோ முதல்ல ஒரு டிக்ஷனரியை வந்து டிக்ளேர் பண்ணுறோம் டின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ணுறோம். இந்த வேர்ட்லேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணுறோம். அந்த கேரக்டர் வந்து அந்த டிக்ஷனரியில் கீயாக இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் டி டாட் கெட் ஐ இருந்துச்சுன்னா அந்த கீயோட வேல்யூ எடுத்துகிட்டு வா, அப்படின்னா 0 போட்டுட்டு ப்ளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட், அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த ரிட்டர்ன் டியூ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். டிக்ஷனரி எப்படி கேட்டால் இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ இப்போ அந்த டிக்ஷனரி வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த எந்த அக்கரன்ஸ் வந்து வேல்யூவாக வந்திருக்கும். இப்போ இ வந்து 3 தடவை வந்திருக்கு அப்படின்னா இ வந்து 3 ஆயிரும், ரைட். ஸோ இதுதான் வந்து முதல் ஸ்டெப், டிக்ஷனரியில் வந்திருக்கும். ஸோ இதை வந்து வேல்யூ கன்கார்டினேட் கீன்னு போட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும் இல்லையா. ஸோ இது வந்து 1A 1B 1C 1D 1E. ஸோ எல்லாமே என்னென்னா வேல்யூ கன்கார்டினேட் கீ. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். நம்ம அவுட்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இதான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேட் பண்ண போகுது. ஃபார் கீ வேல் இன் டி டாட் ஐட்டம்ஸ் இல்லையா. கீயும் வேல்யூவும் ரெண்டையுமே ரீட் பண்ணணும்னா ஐட்டம்ஸ், கீ மட்டும் வேணும்னா கீ, அல்லது வேல்யூ மட்டும் வேணும்னா வேல்யூன்னு பண்ணுவோம். இப்போ ரெண்டுமே வேணுங்கிறதுனால டி டாட் ஐட்டம்ஸ். இந்த அவுட்புட் வேரியபிள் என்ன பண்ணுறோன்னா, அந்த வேல்யூ வந்து இன்டிஜராக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். வேல் ப்ளஸ் அந்த கீ ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, அது. இப்போது ரிட்டர்ன் அவுட்புட் வேரியபிள் இப்போ பார்த்தீங்கன்னா 1A 1B 1C 1D 1Dன்னு வந்துருச்சு, ரைட். ஸோ இதே இது வந்து இன்னொரு பெரிய ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வேர்ட் ஈக்குவல் டு ஏபி இருக்குது. ஏ வந்து 14A இருக்குது, 2B இருக்குது இல்லையா. ஸோ 14A வந்துருச்சு, 2B வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ட்விஸ்ட், அதாவது இந்த ரிப்பீட் ஆகுது இல்லையா கேரக்டர்ஸு, அது வந்து அட்மோஸ்ட் 9 தான் வந்து ஒரு செட்டில் இருக்க முடியும். இப்போ இதில் 14 இருக்கு இல்லையா, 14 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 9 மட்டும்தான் ஒரு செட்டில் கொண்டு வர முடியும். அப்போது 9A மிச்சம் இருக்கிறது வந்து அடுத்த செட்டில் வந்துடணும் 5A. 14 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் 9 + 5. இதே 18 இருந்துச்சுன்னா 9A 9Aன்னு பண்ணணும். அந்த 9 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தான் இருக்க முடியும், 9க்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த 14 வந்து 9A 5A அப்புறம் 2B அப்படியே வந்துடும். ஸோ இதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்க கோடு வந்து டைரெக்டாக என்ன வேல்யூவோ அதை எடுத்து பண்ணிடுது. பட் நமக்கு வந்து மேக்ஸிமம் 9 தான் வந்து ஒரு செட்டில் இருக்கணும்.
அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை வந்து சிம்பிளாக ஒரு ட்விஸ்ட் மட்டும்தான். அது என்னென்னா நம்ம இங்கே தான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லூப் போடுறோம். என்னென்னா அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, while இந்த வேல்யூ வந்து greater than 0 இருக்கிற வரைக்கும் இந்த அவுட்புட் வந்து என்ன பண்ணால் வேல் எடுக்கிறதுக்கு பதிலாக மினிமம் ஆஃப் வேல் கமா 9. ஸோ எது மினிமமோ அது எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா அந்த வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் பை 9 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து 15 இருந்துச்சு இல்லையா, 15 வந்து செக் பண்ணி பார்க்கும். 15 வந்து greater than 0வா ஆமாம் அப்படிங்கும்போது எது வந்து மினிமம் 15ஆ 9ஆ, ஸோ 9 தான் மினிமம். அப்போது 9A வந்துடும். ஓகே, 9 கீ வந்து இது திரும்ப லூப்புக்குள்ளே போகும். 15 மைனஸ் 9 வந்து 4 இல்லையா, ஸோ 4 greater than 0வான்னு பார்க்கும். ஆமாம் 4 greater than 0. மினிமம் வரும்போது 4,9 எது மினிமம் 4, சரி 5 இல்லையா, 14ல் போச்சுன்னா 9 போச்சுன்னா 5. ஸோ 5 greater than 0னா ஆமாம் 5 greater than 0. நீங்கள் வந்து மினிமம் இது 5ஆ 9ஆ அப்படின்னு கேட்கும். 5 தான் மினிமம். அப்போது 5 அந்த கீ வந்து ஏ, ஸோ 5A வந்துருச்சு. அப்புறம் இந்த லூப் வந்து அடுத்ததுக்கு போகுது. செகண்ட் வேர்டு ஏ, சாரி இங்கே கீ வேல்யூலேருந்து ரெண்டாவது வந்து பிக்கு போகுது. ஸோ பி வந்து greater than 0வான்னு பார்க்கும். ஆமாம் greater than 0, அதனால் 2 வந்துடும். 2,9 வந்து 2 தான் மினிமம், ஸோ 2B வந்துடும். அப்புறம் வந்து மைனஸ் போடும்போது -7 ஆயிரும். 2 - 9 வந்து -7. ஸோ -7 greater than 0வான்னு பார்க்கும், இல்லை, அதோட பிரேக் ஆயிரும். ஸோ 9A 5A 2B சிம்பிளாக முடிஞ்சது. ஸோ இந்த கோடையை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். இப்போது இன்னொரு ட்விஸ்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேர்டு வந்து அந்த பொசிஷனை வந்து கீப்பப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டர் ஆஃப் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி என்ன அர்த்தம்னா இப்போ MRMன்னு இருக்கு இல்லையா, இதை ரன் பண்ணும்போது 2M 1R இது வரைக்கும் பார்த்து கரெக்ட். 2M இருக்குது, ஒரு R இருக்குது, கரெக்ட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஆர்டரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 1M 1R 1M அப்படி தான் வரணும். ஏன்னா 1Mக்கு அப்புறம் அடுத்த கேரக்டர் வந்துடுச்சு. ஸோ நீ வந்து இதை ரெண்டாவது இருக்கக்கூடியதை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன கேரக்டர் இருக்கோ அதை எழுதிட்டு அதுக்கு அப்புறமா தான் அடுத்த கேரக்டர் போகணும். இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம முதல் ஸ்டெப்லேயே வந்து பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது இந்த ப்ராசஸ்க்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மொத்தமாக அந்த கோடை மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ முதல்ல அந்த கோடை எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் இங்கே அவுட்புட் தான் வந்தோம் இல்லையா, இந்த அவுட்புட் வந்து அந்த வேரியபிளை இங்கேயும் டிக்ளேர் பண்ணுவோம். I = 0 இதான் வந்து இன்க்ரிமெண்டல். while I is less than length of word. ஸோ அந்த லென்த் ஆஃப் வேர்டு இருக்குல்ல, 0லேருந்து ஆரம்பித்து அந்த லென்த் ஆஃப் வேர்டு வரைக்கும் அது போகலாம் ஒரு லூப்பிங் ப்ராசஸ். முதல்ல வந்து கேரக்டரை வந்து எடுக்கிறோம். வேர்ட் ஆஃப் ஐ முதல் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது, ஐ வந்து இந்த வேர்ட் லென்த்தை விட குறைவாக இருக்கணும். அண்ட் அடுத்த ஐ இருக்கு இல்லையா, அது வந்து சியாக இருக்கணும். சியாக இருந்துச்சு அப்படின்னா நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு கண்டிஷன் வந்து அந்த கவுண்ட் வந்து லெஸ் தேன் 9ஆக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நீ வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு, அப்புறம் ஐயையும் இன்க்ரிமெண்ட் பண்ணு. ஸோ அந்த லூப்புக்குள்ளே இது போயிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் கேரக்டராக இருந்துச்சுன்னா இந்த while லூப் எல்லாமே ட்ராக் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த ரிப்பீட்டட் கேரக்டர் முடிஞ்சிச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும், அல்லது இந்த 9ங்கிறது அடுத்த செட்டுக்கு மூவ் ஆகும். அப்போ அடுத்த கேரக்டரை இது வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ரிசல்ட்டில் வந்து அவுட்புட்டில் வந்து கவுண்ட்டு
அவுட்புட் போடவே இல்லையா நம்ம? அவுட்புட் ஈக்குவல் டு இங்கே தான் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா இந்த ஆட் பண்ணோம் இல்லையா ஸ்ட்ரிங் ஆஃப், அதை வந்து இங்கே பண்ணணும். மினிமம்லாம் தேவையில்லை இல்லையா? ஸோ இந்த நார்மல் ப்ராசஸே போதும் நமக்கு. ஸோ ஒயில் அது ஃபுல்லாக இன்க்ரிமெண்ட் பண்ணி ரிப்பீட்டட்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல் கேரக்டர் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் த கவுண்ட்டு ப்ளஸ் இந்த கீ வந்து நம்ம சியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த சியை தான் கம்பேர் பண்ணிட்டே வரோம் அந்த லூப்பில். ஸோ கவுண்ட்டை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம், அப்புறம் அந்த அதே கேரக்டரை வந்து அதோட ஆட் பண்ணுறோம், அப்படியே ரிசல்ட் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1M 1R 1M அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுது, ரைட்? எல்லாம் ஒரே இதாக ஆட் பண்ணாமல் அந்த ஆர்டர் லெவலில் பிரேக்கப் பண்ணுது. மெயின் ரீசன் வந்து இந்த வைல் லூப்பில் வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம், முன்னாடியே ரீட் பண்ணதானா, பிரச்சனை இல்லாததா அப்படின்னு பண்ணிவிட்டு இதோட அப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டினாக இருந்துச்சு, இத்தனை கீஸ் இருக்குது, எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்மால் ட்விஸ்ட்டு வந்து 9 தான் மேக்ஸிமம் கவுண்ட்டாக இருக்கலாம், மற்றதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வந்துச்சு. மூணாவது வந்து எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். அந்த லென்த்தை வந்து முதல்ல ட்ராக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணி ஒவ்வொன்றா ரீட் பண்ணுறோம். ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணுறோம், அல்லது லெஸ் தேன் 9 இருக்கிற வரைக்கும் பண்ணுறோம். லெஸ் தேன் 9 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து முடிச்சிடுறோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறோம். 9க்கு அப்புறம் 1 0 2 1 2 3 4ன்னு அடுத்த லெவலுக்கு போயிடும். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா Growth Data யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட கிட்டப் கோட் லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராசஸ் ஓகே, இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 86th இல்லையா? ஸோ அந்த வீடியோ வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃபார் லூப்பிங் ப்ராசஸ்ஸு, ரெண்டாவது வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ணது 9 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணது, மூணாவது வந்து அந்த பொசிஷன் இந்த மெயின்டைன் த ஆர்டர், மூணுமே இங்கே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி Growth Data வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.